சாமி நம்மக்கிட்ட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா, எப்படி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ சாமி வந்து எப்படி பேசணும், ஒரு இன்ட்யூஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது. அவர் ஒருத்தர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே, அவர் கொடுத்தார். ஸோ அதை வந்து படிக்கும்போது நான் ரொம்ப அசால்ட்டாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதை முழுக ஆரம்பித்தேன். அதில் வந்து நம்ம பாபா படத்தில் வர மாதிரி இந்த காத்தாடி கையில் வர்றது, அதை நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடி தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து வந்தாங்க, இவங்க வந்தாங்கன்ற மாதிரி நிறைய மகான்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் வரும். கொஞ்சம் மேஜிக்காக இருக்குன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரார்த்தனையில் இருக்கும்பொழுது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஜஸ்ட் கூப்பிட்டு பார்ப்போம் வராங்களான்னும் போது அப்போ கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரின்னு ஃபீலாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நாம் இறைவனை நினச்சி டெய்லி, இது வந்து ஒரு ப்ராக்டிஸிங் தான். எப்படி வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு டெய்லி சமைச்சு பழகப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கைப்பக்குவத்துலேயே அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஓடும். அதே மாதிரி தான் இறைவனிடம் நீங்கள் பேசணும், இறைவனிடம் ஒன்றணும்னா நீங்கள் நம்பணும். நிறைய பேர் நம்புறதே கிடையாது. நான் 2 பழம் வச்சு 2 வத்தி குத்துனேன், பொட்டு வச்சுட்டேன், பூ வச்சுட்டேன், எனக்கு சாமியெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவாதேவி கணக்கும் வியாபாரமும் தான் வந்து இறைவன்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. இறைவன் என்றவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு, அதனால தான் வந்து கோயிலில் கூட பார்த்திங்கன்னா பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பான். பலிபீடம்னு நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய அந்த ஈகோலாம் தூக்கி அங்கே பலி கொடுத்துட்டு நீ ஒரு சராசரி ஒரு சின்ன ஆன்மாங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சரணடைஞ்சின்னா உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பலிபீடம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனதார எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. 1000 பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு கொடு, எனக்கு இத்தனை கோடி ரூபா பணம் கொடு, அவனை கார் வாங்கிட்டேன் எனக்கு கார் கொடுன்னு கேட்குறது அர்த்தமே கிடையாது. முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணோன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது ஒரு பையன் எப்படி பின்னாடியே லோன்னு அலையிறானோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இறைவனை அடையணும்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவன் இருக்கிறதா நம்புங்க. அது ஒரே இறைவனை பிடிக்கணும். சில பேர் வந்து 10 சாமி வச்சுருப்பான். 10 சாமி வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒன்றாயிரும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த இறைவனுங்கிற ஒரு சாமி, அது முருகனோ துர்கையோ எதா வேணா இருக்கட்டும், ஸோ ஈஸ்வரனோ எதா வேணா இருக்கட்டும், ஒரு ஒளி பிம்பமாக கூட நினச்சிக்கணும். ஆனால் அது டெய்லி நினைக்கணும். டெய்லி நினச்சி அந்த பர்டிகுலர் டைம், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் வந்து பாருங்கள், இஸ்லாம்லேயும் சரி கிறிஸ்தவத்திலையும் சரி நம்ம கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டிலையும் சரி பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரே பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வகுத்துருக்காங்க. 4:30 மணி ஜபத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அதிகாலையில் வந்து துவா பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் கொண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். நம்மளது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற அத்தனை வேலும் ஜெயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் அங்கே இருக்கிறதா நினச்சி உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள்.